ரன் படத்துல வேகமா ஓடி போய் வில்லன் வரும்போது சற்று இறக்கி விடுற மாதிரி ஒரு சீன் மாதவன் பண்ணியிருப்பாரு ஒரு ஆக்ஷன் காட்சி மாதிரி. அந்த அந்த ஷாட் வந்து பயங்கரமா வியப்பா பேசப்பட்டுச்சு. அதை பத்தி லிங்குச்சாமி பின்னாடி சொன்னாரு, அந்த சற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டது வந்து வில்லனோ ஹீரோவோ கிடையாது, நான் தான் மாட்டிக்கிட்டேன். அடுத்த படத்துல அது மாதிரி ஒண்ணு வைக்க முடியல. ஒரு வாட்டி தான். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, வெற்றி பெற்ற இயக்குனர்கள்ல பல பேருக்கு அவங்க படைப்பையே அவங்களால திரும்ப தாண்ட முடியல. ஒரு அழகியை தாண்டி தங்கர் பச்சான் இன்னொரு படத்தை கொடுக்க முடியல. ஒரு வெயிலையோ ஒரு அங்காடி தெருவையோ தாண்டி ஒரு வசந்த பாலன் அடுத்த படத்தை கொடுக்க முடியல. அப்ப ஒரு பருத்தி வீரனை தாண்டி அமீர் இன்னொரு ஹிட் கொடுக்க முடியல இப்போ வரைக்கும். சந்தன தேவை வந்தா மாறிடும் சொல்றாரு, அது இன்னும் வரல, அதனால சொல்றேன். அப்ப அவங்க கொடுத்த ஹிட்டுக்கே அப்போ சேரன் படத்துல வந்து நீங்க வந்து அவருடைய தொடக்க படங்கள் எல்லாமே பாரதி கண்ணம்மா, பொற்காலம் எல்லாமே ஆட்டோகிராஃப்லாம் சூப்பர் ஹிட்டு. இடையில தேசிய கீதம்னு ஒரு படம் பெரிய ஃப்ளாப்பு, முரளி வச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த படங்கள்லாம் ஒரு கொஞ்சம் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காரு. தவமாய் தவம் இருந்து வரைக்கும் அவர் டிராவலில் வந்து பெரிய சிக்கல் இல்லை. அப்புறம் அவர் வந்து மாய கண்ணாடி, அவர் ஹீரோவாக நடித்த எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் எல்லாமே வந்து கடைசியாக ஒரு காதல் கதை ஒன்று நடித்தார். எதுவுமே அவருக்கு போகல.